ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 டே 2ஓட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சீக்கிரமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி ஹைலைட்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் எடுத்ததுமே வந்து ரம்யான் சுபிக்ஷா அவங்க பேசுகிறது தான் காட்டுறாங்க. ஸோ ஆனால் இது வந்து தெரியல, என்ன பேசுகிறாங்கன்றது சரியாக தெரியல. ஸோ என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து திவாகர் அண்ட் பார்வை வந்து டார்கெட் பண்ணிட்டோம். ஸோ எமோஷ்னலாக டார்கெட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து வேறு யாரையாவது டார்கெட் பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஸோ கரெக்டாக கண்டென்ட் என்னென்னு தெரியல, ஆல்ரெடி இவங்க பேசி வச்சுக்கிட்டாங்களா என்னென்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் வந்து அலாரம் அடிக்குது. ஸோ அங்கே வந்து அலாரம் அடிக்குது, லைட்லாம் போட்டுவிட்டாங்க. பட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து போடல. ஸோ பட் அந்த சவுண்டுக்கு எல்லாருமே முழிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, காந்தி வந்து 5 AM வந்து டீ வேணுன்ற மாதிரி அது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போச்சு. ஸோ அவருக்கு வேணுன்றனால இப்போது எல்லாருமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து எல்லாருமே வெளியில் வந்தால் தான் கேஸ் ஸ்டவ்லாம் ஆன் ஆகும். ஸோ அதனால அவருக்கு வந்து எனக்கு 5 மணிக்கே வேணுன்ற மாதிரி ஃபைட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து சுபிக்ஷா என்ன கேட்டாங்கன்னா, இப்போது ஒன்ஸ் வெளியில் போயிட்டோன்னா திருப்பி நம்மளால தூங்க முடியாது. ஒரு நாளைக்குனா பரவாயில்ல, டெய்லியுமே 5 AM எழுந்திரிக்கணுன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு பேசினாங்க. ஸோ வினோத்துமே கேட்டாங்க, இந்த மாதிரி பவர் இருந்து நம்ம எதுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் எழுந்திரிக்கணும், யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு. பட் இந்த விஷயத்தில் வந்து காந்தி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் தப்பு தான். எல்லாருமே அவங்க ஒருத்தருக்காக எல்லாருமே வந்து 5 மணிக்கே எழுந்திரிச்சிடணும், திருப்பி தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரம்யா துஷார் இதே டாபிக் தான் போச்சு. ஸோ அவங்க துஷார் என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, ஸோ நம்ம முன்ன நாள் நைட்டே அவருக்கு மட்டும் ஃப்ளாஸ்கில் வந்து டீ வச்சிடலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ இந்த டாபிக், இந்த ஆர்குமெண்ட் இதோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து வேக்கப் சாங் வச்சாங்க. ஸோ வேக்கப் சாங் எல்லோரும் டான்ஸ் ஆடி முடிச்சு நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக ரம்யா, ஜோ, சுபிக்ஷா அண்ட் துஷார் வந்து போய் என்ன கேட்டாங்கன்னா, சபரி வந்து ஒருத்தருக்கு 8 liters வாட்டர்ன்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து நேத்திக்கான அவங்களோட ஸ்டோரேஜ் வந்து அவங்க வாங்கிக்கல. பட் இப்போது வந்து கேட்கும்போது இல்லை, அந்த மாதிரி 8 liters கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே, கொடுக்க முடியாதுன்னு இல்லை, அங்கே ஆக்சுவலாக இல்லை அப்படின்னு சொன்னதும் அதுக்காக ரம்யா வந்து ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கான தண்ணியை வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிரவீன் அண்ட் பியானாவோட ஃபைட்டு தான். ஆக்சுவலாக என்ன ஆச்சு, என்ன தண்ணிக்கான பிரச்சனை தான். பட் இங்கே வந்து அவங்க ஆட்டிடியூட் காட்டினது, பிரவீன் வந்து வியானா கிட்ட ஆட்டிடியூட் காட்டினது தான் ஆக்சுவலாக இங்கே இஷ்யூவாக க்ரியேட் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்து என்னடா டாபிக் கிடைக்கும், எப்படா சண்டை போடலான்ற மாதிரியே இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ரொம்ப பெரிய டாப்பிக்காக, பெரிய ஆர்கியூமெண்ட்ஸாக, பெரிய ஃபைட்டாக போய்கிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுதான் ஆக்சுவலாக இங்கே வந்து பிரவீன் அப்பாலஜி கேட்டுட்டாங்க. பட் ஸ்டில் வியானாவுக்கு வந்து பிரவீன் ஆட்டிடியூடாக அந்த பண்ணது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இது ஒரு ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட்டு தான் வந்து எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ, எல்லோரும் ஏன் இப்படி ட்ரிகரானாங்கன்னு தெரியல. ஸோ என்னென்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க அரோராவும் ரம்யாவும் ஆக்சுவலாக திவாகரை வந்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ஆக்சுவலாக டாஸ்கே. அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க என்ன வேணால் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி திவாகரை வந்து அந்த பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு அவர் போகும்போது கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். போகிற போக்கில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிட்டார். இதை வந்து ரம்யா வந்து கவனிச்சிட்டாங்க. ஸோ அரோரா கிட்ட கேட்டாங்க, என்ன சொன்னார்னு. ஆக்சுவலாக அது கண்ட்ரி ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னு ரம்யா கேட்டாங்க. ஃபூல் மாதிரியா இல்லை முட்டாள் மாதிரியா என்னன்னு கேட்டதும் ஆமான்னு அரோரா வந்து சொன்னதுமே உடனே வந்து கிளம்பிட்டாங்க. நீங்கள் எப்படி அப்படி சொல்லுவீங்க? அவங்க ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஹை பீச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, சண்டை போடணுன்னே. ஆக்சுவலாக கொஞ்சம் பொறுமையாக கேட்டிருக்கலாம், ஏன் அப்படி சொன்னீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அவங்க ஹை பீச்சில் பேச ஸ்டார்ட் பண்ணதுமே திவாகர் வந்து பதறிட்டாப்பில். ஆக்சுவலாக பதறிட்டு உடனேவே அவர் சாரி கேட்டுக்கிட்டாரு. இல்லை, நான் என்ன சொன்னேன்ற மாதிரி அவரும் ரொம்ப சமாளித்தார். இருந்தாலுமே உடனே இந்த கேப்பில் வந்து பிரவீன் அங்கேருந்து என்ன பேட் வேர்ட் பேசிட்டாங்களா பொண்ணையா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணதும்
இதுதான் என்னோட நேச்சர், என்ன தான் நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே சமாளித்தாங்க. பட் ஸ்டில் ரம்யா வந்து விடலை. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்ட்டு இப்படியே போயிட்டு இருந்தது. ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரம்யா. ரெண்டு பேருமே ஆக்சுவலாக படிச்சிருக்கீங்கல்ல, படிக்கலையா, மேனஸ் இல்லையான்ற மாதிரி ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. ரெண்டு பேருமே ரொம்ப கத்துனாங்க. ஸோ கெம்மியும் இதில் வந்து நடுவில் வந்தாங்க இந்த இஷ்யூவில். ஆக்சுவலாக எல்லாருமே இந்த இஷ்யூவில் வந்து தேவையே இல்லாமல் உள்ளே இன்வால்வ் ஆக்கி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. டே 2 அன்னைக்கு இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸு ஃபைட்ஸ் வரும்ன்ட்டு பார்க்கல. ஸோ இப்போயே இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்கன்னா இன்னும் போக போக எவ்வளோ என்ன கண்டென்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல. கத்துற வேலை வேணாம் அப்படி இப்படின்னு பார்வதி வந்தாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நடுவில் வந்து எஃப்ஜே வந்தாங்க. என்னன்னே தெரியல, சும்மா கையை நீ விடுப்பான்னு கையை நீட்டி பேசினதும், திவாகர் பேசினதும், கை என்ன இது பண்ணுற, வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எஃப்ஜே. ஸோ இப்போ பார்த்தா எல்லாருமே வந்து திவாகர் கொஞ்சம் ஈஸி டார்கெட்டாக இருக்கனால டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்ருதீன் வந்து அவங்களுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் ஆகிடுச்சு, பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக கலையும் நந்தினியும் தான் வந்து திவாகரை தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க, வாங்க வாங்கன்னு. ஸோ இந்த ஆர்குமெண்ட் அப்படியே முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் கரெக்டாக அவங்களே வந்து திவாகர் வந்து கேமரா முன்னாடி நின்றுட்டு எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ஒரு ஆர்குமெண்ட்டு. இதுவும் முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கு வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க பிக் பாஸு. மீட்டிங் வச்சுட்டு என்ன சாப்பிட்டீங்க, எப்படி லக்ஸுரியாக இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க பிக் பாஸு. இவங்க வந்து எதுவுமே வரலையே, க்ராசரிஸே இல்லையேன்னு சொன்னதுமே போய்ட்டு ஸ்டோர் ரூமில் பார்க்க சொன்னாங்க. ஸ்டோர் ரூமில் என்ன இருந்துச்சுன்னா இட்லி, காஃபி பவுடர் அந்த மாதிரி இருந்ததும் உடனே அவங்க கேட்டாங்க இதுதான் லக்ஸுரியா அப்படின்னு கேட்டுட்டு சரி கடைசியாக வந்து 7 eggs மட்டும் போதும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே தான் ஆக்சுவலாக ரூல் பிரேக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக ஆம்லெட் போட்டு அந்த 7 eggs வந்து சூப்பர் டிலக்ஸ் டீம் மட்டும்தான் சாப்பிட்ருக்கணும். பட் வந்து என்னாச்சுன்னா துஷார் வந்து விக்ரமுக்கு கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இப்படி போயிட்டுருக்கும்போது நடுவில் ஒரு டாபிக் வேறு. கலை என்ன சொல்கிறாங்கன்னா, திவாகர் என்ன சொன்னாங்கன்னா, காமெடி பண்ணிருந்தாங்க, நம்ம ஃபேஸ் மட்டும்தான் மக்களுக்கு தெரியுமே, இவங்க ஃபேஸ்லாம் வந்து தெரியக்கூட தெரியாது, நம்ம தான் இங்கே வந்து நல்ல பாப்புலராக இருக்கிறது அப்படின்ட்டு யாரை சொன்னாங்கன்னா, கலை, விஜய் பாரு அண்ட் திவாகர் இவங்க 3 பேர் தான் எல்லாருக்கும் தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க. இது ஆக்சுவலாக ஒரு காமெடி தான். அப்புறம் வந்து ஃபேஸ் நல்லா தெரிஞ்சதுன்னு. அப்புறம் நெக்ஸ்ட் இன்சிடெண்ட் என்னென்னா பாரு அண்ட் சுபிக்ஷாக்கு. ஸோ ஆக்சுவலாக சுபிக்ஷா வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்க. ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்கள என்ன வேணால் வேலை வாங்கலாம். ஸோ ஒரு பாட்டை வந்து க்ளீன் பண்ணணுன்னு சொல்லி பார்வதிக்கு சொன்னாங்க. அப்போது வந்து இங்கே இருக்குது, அழுக்கு இருக்குது, கொஞ்சம் இன்னும் அழுக்கு இருக்குதுன்னு சுபிக்ஷா சொல்லும்போது பாரு இல்லையே எங்கேன்னு கேட்டதும் சுபிக்ஷா ஆக்சுவலாக கொஞ்சம் நக்கலாக தான் கேட்டாங்க, கிண்டல் பண்ணுற மாதிரி தான், என் கிளாஸ் போடலையா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க பார்வதி வந்து நீங்கள் அப்படி சொல்லுவேன், முதுகு வலிக்கலையா, கண்ணாடி போடலையா, இப்படி பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆர்குமெண்ட்டாக போச்சு. ஸோ இது ஒரு ஆர்குமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகலை, பட் சின்னதாக ஆர்குமெண்ட்டில் இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா, ஜோவும், அரோராவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி தனியாக சுபிக்ஷா கூப்பிட்டு போய் கேட்டாங்க. உண்மையிலே நீங்கள் வந்து சூப்பர் டிலக்ஸ் டீமில் தான் இருக்கீங்களான்ற மாதிரி சொல்லி, ஸோ உடனே வந்து அரோரா வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து காமெடியாக தான் வந்து வேலை வாங்குவேன், நீங்கள் சொல்கிறது வந்து பெரிய அலிகேஷன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க பார்த்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு தான். ஸோ சுபிக்ஷா தான் கொஞ்சம் தேவையில்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் மீன்வைல் இது இங்கே நடந்துகிட்ருக்கும்போது திவாகரும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. ஸோ பார்வதி வந்து ரம்யாவும் சுபிக்ஷாவும் விஷம், பாம்பு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அரோரா வந்து அவ்வளோ சீ இல்லை, பட் இவங்களாம் ரொம்ப சீ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு இனிமேல் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எந்த இஷ்யூ இல்லாமையும் வரும். நேற்று ஆக்சுவலாக அந்த நாக் டாஸ்க் சொன்னார். பட் ட்ரிங்கிங் வாட்டர்ன்றனால இதுக்கு மேலே எந்த இஷ்யூவும் இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர் எப்போ வேணால் வரும், கேட்கும்போது வரும்னு சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இன்சிடெண்ட் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து
ட்ரிங்கிங் வாட்டர் வந்து வெறும் குடிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பட் கனி வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, சில பேர் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ரூல் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பிக் பாஸ் கூப்பிட்டு ஃபுட்டும் வந்து சூப்பர் டிலக்ஸ்க்கு டீமுக்கு மட்டும் தானே, எப்படி அந்த எக் ஷேர் பண்ணது, துஷார் வந்து விக்ரம்க்கு எக் ஷேர் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ரூல் பிரேக் ஆனனால கேஸை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பனிஷ்மெண்ட்டு வந்து பின்னாடி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க பிக் பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பனிஷ்மெண்ட்டு வந்து டிசைட் பண்ணணும். என்னென்னு டிசைட் பண்ணாங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருக்க ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ் டீமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஸோ இதுக்காக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது காந்தி வந்து சொல்லிட்டாங்க, என்னை வந்து டார்கெட் பண்ணாதீங்க, ஆல்ரெடி நான் விட்டு கொடுத்துட்டேன், இப்போ என்னால் விட்டு கொடுக்க முடியாது, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி ஓகே துஷார் தான் வந்து ரூல் பிரேக் ஸ்டார்ட் பண்ணுது, ஸோ அவங்கள வந்து பிக் பாஸ் டீமுக்கு அமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி துஷாரை செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒருத்தவங்க சூப்பர் டிலக்ஸ்க்கு போகணுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ சேமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அங்கே வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி வியானா வந்து நான் போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, வேறு யாருமே இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வியானா வந்து சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து எகெயின் திருப்பியும் அந்த பிரவீன் அண்ட் வியானா அந்த இஷ்யூக்கு கொண்டு வந்தாங்க. என்ன பிரச்சனைனே தெரியல. ஆக்சுவலாக பிரவீன் வந்து நீ ஆக்டிவாக இல்லாதனால என்னை வச்சு கண்டென்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி வியானா நினச்சிட்டாங்க போல். ஸோ இது ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. ஆட்டிடியூட் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அன்வான்ட் தான், எல்லாத்தையுமே நார்மலாகவே பேசி முடிச்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரி டாஸ்க்கு. இது வந்து எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் வர்றது தான். ஸோ ஒரு நாளைக்கு 3 பேர் அவங்க ஸ்டோரி டாஸ்க் சொல்லுவாங்க. ஸோ எண்டில் வந்து யாரோட ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்ததோ அவங்க 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே நந்தினி தான் வந்தாங்க. ஸோ நந்தினி ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டோரி ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு போல், அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. ஸோ கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க கண்ணு முன்னாடியே இறந்துருக்காங்க. ஸோ இப்போ அம்மா அப்பா 2 பேரும் இல்லை, தம்பி மட்டும்தான். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க ஸ்டோரிஸ் எல்லாமே சொன்னாங்க. சென்னைக்கு வரும்போது வீடு தேடும்போது அப்பா அம்மா இல்லையா அப்படின்றது சொல்கிற மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மெசேஜ் என்னென்னா, யாருமே தனியாக இருக்கீங்கன்ற மாதிரி சஃபர் பண்ணாதீங்க. ஸோ ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், கண்டிப்பாக அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெமி பேசினாங்க. கெமியும் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரியை தான் சொன்னாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு நடந்த அப்யூஸு, ரொம்ப பார்ஷாலிட்டிலாம் பார்த்துருக்காங்க. அப்புறம் சொத்து பிரிக்கும்போது தான் தெரிய வந்திருக்கு, இவங்களோட சொந்த அக்கான்னு நினச்சிட்டு இருந்தவங்க வந்து இவங்க சொந்த அக்கா இல்லை. ஸோ விச் மீன்ஸ் இவங்க வந்து தத்தெடுத்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ இவங்க அந்த வீட்டு பொண்ணு கிடையாது. ஸோ அதனால தான் இவங்களுக்கு அந்த அப்யூஸு பார்ஷாலிட்டி எல்லாமே நடந்திருக்கு. பட் இது வந்து ரொம்பவே மோசமான விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட் பாலில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்காக மெடலும் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் பேஸ்கெட் பாலில் பாலிட்டிக்ஸ் பார்த்தனால அதுலேருந்து அவங்க வெளியில் வந்திருக்காங்க. அப்புறம் லவ் ஃபெயிலியரும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லவ் ஃபெயிலியர் எப்படின்னா, இந்த பையனுக்காக லோன்லாம் பே பண்ணியிருக்காங்க. லோன் முடிஞ்சதும் லவ்வும் முடிஞ்ச மாதிரி ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு துபாய்க்கு வேலைக்கு போயிருக்காங்க. கொரோனா டைமில் அந்த வேலையும் போயிருக்கு. பட் அந்த டைமில் அவங்க வந்து ஒரு தேங்க் பண்ணாங்க. என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர், அமௌண்ட்டும் இல்லை. அந்த டைமில் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி தான் அவங்க அப்பாவை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்க க்ரௌட் ஃபண்டிங்கில் யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணாங்க. இப்போது கரண்ட்டாக 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க அப்பா இறந்துருக்காங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஸோ இவங்க சொன்ன மெசேஜ் என்னென்னா, இவங்கள ரொம்ப நிறையா பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க மீடியாவுக்குள்ளே வரும்போது, நீ ஆம்பளை மாதிரி இருக்க, ஆம்பளை வாய்ஸ் இருக்குது அப்படின்லாம். ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி உங்களை ஸ்போர்ட்ஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆம்பளை மாதிரி இருக்க, ஆம்பளை மாதிரி வாய்ஸ் இருக்குது, ஆம்பளை மாதிரி நடக்கிற அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ நம்மளும் வந்து
ஜெயிக்கலாம், இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்காதீங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் வந்து திவாகர் அவங்க தான் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. பட் திவாகர் சொன்ன ஸ்டோரி ஆக்சுவலாக அது வந்து இந்த டாஸ்க்கு ஆப்டாகவே இல்லை. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இங்கேயும் வந்து ஆக்சுவலாக காமெடி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே சேம் டைலாக் அவரை யாரெல்லாம் ட்ரால் பண்ணுறாங்களோ அதே டைலாக் தான் சொன்னாங்க. ஐ எம் ஆக்டர், ஆனால் நீங்கள் ஆக்டர் அண்ட் டாக்டர், ஆனால் உங்களால் டாக்டர் ஆக முடியாது, அதே டைலாக் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களே ரொம்ப எக்ஸாக்சுரேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பண்ண எல்லா இன்டர்வியூவும் ஹிட்டு, தும்முனா கூட நியூஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாடி ஷேமிங் பண்ணவங்களுக்கு வந்து நானும் கொஞ்சம் அழகுதான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன எனக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னது வந்து, இன்னும் சிங்கிளாக இருக்கேன், ஒரு ஃபேமிலி வேணும், அது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே விஜய் பார்வதி வந்து பேசவே விடல. அப்பப்போ வந்து இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரிஜெக்ஷன் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு எல்லாருக்குமே.